பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில் 2025ஆம் ஆண்டினுடைய இந்த தொடக்கம் எல்லோருக்கும் எப்படி இருக்கும் என்று ஆரம்பித்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம விளக்கமா பார்த்துடலாங்க ஐயா. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மேஷ ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு? மேஷ ராசிக்கு நிறைய கனவுகள் இருக்கும். லைஃப்பில் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் நிறையா ஏற்படுறதெல்லாம் நிறையா பார்க்க முடியுது அவங்கள. ரெண்டாவது, யாராவது ஹெல்ப் பண்ணால் இவங்களுக்கு பிரச்சனையாயிருது. யாராவதுக்கு இவங்களுக்கு, அதாவது இவங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் இவங்களுக்கு பிரச்சனையாயிருது. யாராவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக யோசிப்பாங்க. என்னென்னா பின்னாடி சொல்லி காமிச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் அவர்களுக்கு நிறையா இருக்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப சென்சிட்டிவான மைண்ட் அவங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப சென்சிட்டிவாக சில விஷயம் அப்படின்னு சொன்னால் கூட கோவம் வந்துடுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனோபாவங்கள் 2025 பார்க்க முடியுது. 2025 இவர்களுடைய வேலை வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இடம் விட்டு இடம் மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் நிறையா வரதை பார்க்க முடியும். எப்போவுமே 7.5 சனி வந்தால் வீடு கட்டிடுவாங்கப்பா அப்படின்னு எப்போவுமே ஐயா சொல்கிறது இருக்கும். இந்த 7.5 சனி வரும்போது ரொம்ப சேலஞ்சிங்கான சில விஷயங்களே அவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், கல்யாணம் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுறது, வீட்டை மீட்டுறது, அவங்க ஃபேமிலியிலேருந்து அதை இது போயிடும், நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னதை உட்காந்து பேசி அந்த காரியத்தை சேலஞ்சிங்காக முடித்து அதை மீட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு நிறையா இருக்குது. சமயத்தில் அவர்களுக்கே மேடம் சொன்ன மாதிரி நம்பிக்கை இருக்காது. ஃபேமிலி நல்லா வருமா வராது தெரியுது, இன்றைக்கி நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 7.5 சனியினால் பயம் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கும். தயவுசெய்து பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னுவாங்க. இந்த சனி பகவான் எப்படி பிடிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ராசிங்கிறது சந்திரனை வச்சு சொல்கிறோம். அந்த சந்திரன் மனக்காரகன்னு சொல்லுவாங்க, இந்த மனசு. அப்போ சனி அந்த சந்திரனுக்கு 12ஆம் இடத்துலையோ அல்லது தன்னுடைய ராசியிலையோ இல்லைன்னா 2ஆம் பாவத்திலேயோ வரும்போது அது 7.5 சனி. 2.5 வருஷமாக நம்ம பிரிச்சுக்கிறோம். மனதில் எனக்கு ரொம்ப வலி ஜாஸ்தி இருக்குன்னு நெகட்டிவாக போனவங்களுக்கு 7.5 சனி பெருசாக பாதிக்குது. அதெல்லாம் இல்லை, எதுவுமே ஒரு சேலஞ்சிங்காக பார்த்துப்போன்னு சொன்னவங்களுக்கு இதே 7.5 சனி மிகப்பெரிய வலுவையும் பலத்தையும் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி மேஷராசியில் இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துட்டுருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் இவங்க ரொம்ப கவனம் என்பது தேவை. மேஷராசியில் உடம்பு ஆரோக்கியத்தில் பேக் பெயின் சம்மந்தமாக, கால் சம்மந்தமான உபாதைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு விஷயத்தை நான் முடிப்பேன் அப்படின்னு நினச்சா 100% முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு வேளை முடிக்கலைன்னா இவங்களால் தான் முடிக்கலைன்னு மற்றவர்களை குற்றம் சொல்கிறதும் அவங்ககிட்ட இயல்பாக இருக்கக்கூடியதை இந்த வருஷத்தில் பார்க்க முடியும். 2025 பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயும் ஒரு வேகம் இருக்கும், ஒரு ஞானம் இருக்கும், ஒரு தனி சிந்தனையோடு செயல்படக்கூடியது. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு, வேலை வாய்ப்புக்கு போயிட்டு கற்றுக்கிறவங்க, சிங்கிள் பேலண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த தன்மை பார்த்திங்கன்னா நானும் பார்த்துட்றேன், எப்படியாவது என் குழந்தைய படிக்க வச்சுருவேங்கிற ஒரு எண்ணத்தில் நல்ல சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்க, நட்ஸு ஸ்பைஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சினிமா கலைஞர்களுக்கு ஒரு அற்புத வாய்ப்புகள், எப்பவும் கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக மேஷராசி நண்பர்களுக்கு 2025 இவர்களுக்கு இருக்க முடியும். எதையாவது பேசிட்டு இதை பேசிட்டோமே ஐயோ பேசிட்டோமே அப்படின்னு சில நேரத்தில் பேசுறதை நினைத்து அப்பப்போ வருத்தப்படுவாங்க. இவர்கள் இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையார்பட்டி போயிட்டு வருது, விநாயக பெருமானை வணங்குறது, பிள்ளையார்பட்டியை வழிபட்டு 2025 ஆரம்பித்தா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபத்துக்கு இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், தொழில் மாற்றமெல்லாம் ஏற்படும். ரிஷபத்துக்கு எப்பயுமே காளி வழிபாடு, உக்கிரதெய்வ வழிபாடெல்லாம் ரொம்ப நல்லது. காது மூக்கு தொண்டை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரிஷபத்துக்கு கண்டிப்பாக என்னன்னா, என்ன ஆனாலும் சரி, ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த சின்ன ரொம்ப நாளாக உபத்திரம் கொடுத்த இந்த பல்லோ காலோ
இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று ரெக்கவர் ஆகிட்டு ஜம்முன்னு வீட்டுக்கு வர மாதிரி ஆகிடும். பழைய கடன்லாம் செட்டில் ஆகும். அதனால் புது கடன் வந்து வட்டிக்கெல்லாம் நல்லா கம்மியாகி பேங்க் வட்டியெல்லாம் கிடைக்கும். ரிஷபராசிக்கு பிஸ்னஸ் பண்ணுறச்ச இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். திடீர்னு சாதாரண ரிஷபராசிக்காரங்க சின்ன பசங்களாம் இருப்பாங்க, இல்லை சின்ன பொண்ணுங்க இருக்கும். திடீர்னு அவங்க எடுத்துன்னு வர ப்ராஜெக்ட்டுக்கு ஃபாரின்லேருந்தே ஃபண்டு வந்துடும். திடீர்னு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னா தேடி பார்த்துடலாம் இந்த வருஷம் ரிஷபந்தான். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் வரும். வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுவோம். அதே போல் ரிஷபராசிக்காரங்க பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா வரும். தொழிலில் கண்டிப்பாக அதிகமான டெஃபினட் சேஞ்ச் கிடைக்கக்கூடிய ராசி யாருன்னா ரிஷபம். சனி வந்து 11th ஹவுஸ்க்கு வராரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2028 வரைக்கும் திமுறா சுற்றக்கூடிய ராசியில் ரிஷபம் வரும். அதனால் எல்லா லெவல்லையும் நல்லா வரும். 2025 வரைக்கும் ப்ராஜெக்ட் போடாமல் 28 வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். ஏன்னா சனி 11 வரைச்ச 27 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். பகைமை கொடுத்து இந்த குரு வெளியில் போகிறார். அதனால் தொழில்களெல்லாம் மாற்றி தான் கொடுப்பார் குரு போகிறச்சு. அதே போல் வந்து நான் சொன்ன மாதிரி மரண பயம் போயிடும். இவங்கனால யாருக்காவது மரண பயம் வராமல் இருந்தால் சரி. அந்த அளவுக்கு நல்லா டெவலப்மெண்ட்லாம் ஆகும். அடுத்தது வந்து ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய அற்புதம் வந்து இந்த தடைப்பட்டு இந்த வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, 2 ரூம் இருக்குது, இன்னொரு ரூம் போடலாம், இதெல்லாம் ரொம்ப நாளாக போட்டிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்லாம் கிளிக் ஆகிடும். பெரிய லெவலுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். மே மாதத்துக்குள்ளே முழு செக்கப் பண்ணிக்கணும். காது மூக்கு தொண்டை 30 வயசான ரிஷபராசிக்காரங்க ஒரு வாட்டி மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கினா ரொம்ப நல்லது நடக்கும். 10ல் இருக்கக்கூடிய ராகு திடீர்னு பண வரவுலாம் கொடுப்பாரு. ஸோ எல்லா லெவல்லையும் கொஞ்சம் நல்ல வருஷமாக தான் 28 வரைக்குமே இருக்குது. எல்லா ராசிக்கும் ஒரு வருடம் குரு இருக்கும். ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் பெரிய பிரச்சனையில் இல்லை. ஆரம்பிக்கிற மே மாதத்தில் தான் உள்ளே வராரு, ஒரு 4-5 மாதம் இருப்பார், அதுக்கு பின்னாடி கடகத்துக்குள்ளே போயிடுறாரு. அதனால் பெரிய கஷ்டங்கள் படமாட்டாங்க. அப்புறம் 10ல் சனி வர்றது ரொம்ப பெரிய விசேஷம்தான். என்னங்க 10ல் வந்து குரு தான் வரக்கூடாது. பாவர்கள் 10ல் வந்தால் தொழில் ஆரம்பிப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் 3ஆம் இடம் வந்து விஜய வீரிய ஸ்தானம்னு சொல்கிற இடங்க. ரொம்ப அற்புதமான இடம். 3ஆம் இடத்துல ஏதேனும் ஒரு கோச்சாரத்தில் பாவகிரகம் இருக்கணும், அல்லது ஜனனகாலத்துலேயும் பாவகிரகம் இருக்கணும். அப்போ 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது ரொம்ப பெரிய விசேஷமாக இவங்களுக்கு வெற்றிகள் தெரியும். இதுவரை கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, செக்கு கேஸு, அந்த மாதிரி எல்லா பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு பூரா 100% தீரும். சொத்து வழக்குகள்லாம் பிரச்சனை தீருது. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்களில் மிதுனத்தில் இருந்தாங்க பாருங்கள், பிரச்சனை இல்லை, அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் தீருது. அப்புறம் சிறு வியாபாரிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றிகள் கிடைக்க போகுது. பயணம் மேற்கொள்ளணும். இப்போ நிறையா பார்த்திங்கன்னா நமக்கு விசாலாம் நிறையா கிடைக்கிறது இல்லை, இவங்களுக்கு விசா கிடைக்கும். ஆமாம். அதே மாதிரி அமெரிக்காவில் விசா கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், உறுதியாக கிடைக்கும். அப்புறம் ஜென்மத்தில் ரொம்ப நாள் 30 வயசை தாண்டின பெண்கள், ஆண்கள், இவங்களுக்கு உறுதியான கல்யாணம் உண்டு. ஏன் கேட்டிங்கன்னா இப்போ ஜென்மத்தில் குரு வந்தால் இடப்பெயர்ச்சி உண்டு. அதாவது ஒரு இடத்து ஸ்தான பேதம்னு சொல்கிறது, இருக்கும் இடத்தை பேதம் பண்ணிடுவார். அப்போ பேதம் ஏற்படுனா ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டே இருக்கப்ப வெளியே திறக்க வழியே இல்லை, போக மாட்டேன்றா கல்யாணம். இப்போ நீங்கள் நிறைய பிள்ளைகள் பாருங்கள், 20 வயசுலேருந்து 27 வயசு இருந்து எந்த பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் கல்யாணத்தை கேட்டு பாருங்கள், எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை இந்த வருஷம் தீருது. மிதுன ராசிக்கு பூரா ஒரு அற்புதமான திருமண வாழ்க்கை. அதே மாதிரி தாய்க்கு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாங்க பாருங்கள், தாய்க்கும் மாமியாருக்கும் மிதுன அடங்காது, இப்போ அமைதியாவாங்க. தந்தைக்கும் மாமனாருக்கும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, கணவன் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இந்த அம்மாக்கள் 2 பேர் மேலேயும் அவங்களுக்கு எப்போதுமே ஒரு ஈடுபாடு கம்மியாக இருக்கும். அது வந்து குறைஞ்சு நார்மலாகுது. நல்ல புத்திர பாக்கியத்தோட சுபிச்சமும் இந்த வருடம் உண்டு. 2025 கடகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அஷ்டம சனியில் நொந்து நூடுல்ஸ் ஆகி ஐயோன்னு போட்டு வருத்தப்பட்டு தானாக கண்ணாடியை பார்த்து அழுதவங்க நிறையா பேர் இருப்பாங்க.
உட்காந்து வருத்தப்பட்டவங்க நிறைய பேர். உற்றார் உறவினர் யார் எப்படி என்ன இவங்க என்னடா நம்ம கூட இவ்வளோ பழக்கமாக இருந்தாலும் என்ன இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இந்த மாதிரி இருந்தவர்கள் தான் 2024 இந்த அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்ட. இருந்தாலும் சேலஞ்சிங்காக வீடு கட்டுவோம், கல்யாணம் பண்ணுவோம், சேலஞ்சிங்காக ஒவ்வொரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேசாமல் சும்மா இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு போயிட்டுருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருந்தது போக ஓரளவுக்கு நல்லா மாறி வரக்கூடிய 2025 கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும். பாசிட்டிவான விஷயத்தை அவங்க அப்ரோச் பண்ணுறது ரொம்பவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விரய குருன்னு சொல்லுவேன். அந்த குருவில் எப்போவுமே அது சுப விரயமாக பண்ணிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வேலை வாய்ப்பில் இடமாற்றம் எதிர்பார்த்தா அந்த இடமாற்றம் இவர்களுக்கு பயத்தை உண்டாக்கி பின்னாடி நல்லது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இடமாற்றத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ஐவிஎஃப் மூலமாக போய் குழந்தை வரமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபேமிலியில் 3வது மனுஷால பேச விடக்கூடாது. விட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க இங்கேயும் ஒன்று பேசுவா அங்கேயும் ஒன்று பேசுவா. அதுக்கப்புறம் அதில் குளறுபடிகள் அப்படிங்கிறது இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியறதா இருக்குது. அதேமாதிரி பேச்சில் யாராவது பற்றி பேசி பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க நிற்பாங்க, ஐயையோ இவங்கள பற்றி தான் பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படக்கூடியதெல்லாம் இருந்துட்டுருக்கும். அதனால் பேச்சில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அதுக்கப்புறம் அவங்கள நான் உங்களை சொல்லலை, ஆக்சுவலி இவங்கள தான் சொன்னேன் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கடகராசி என்பவர்களுக்கு. மல்டிபிள் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பல விஷயங்களில் அவங்க எண்ணத்தை செலுத்தி பல விஷயங்களில் அவங்க முயற்சி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் டயத்தை வேஸ்ட் பண்ணுறவங்கக்கிட்ட உங்கள் டயத்தை கொடுக்கவே கூடாது. நீங்கள் இந்த ஒரு வருஷம் டயத்தை வேஸ்ட் பண்ணுறவங்கக்கிட்ட, அதாவது காசிப்ஸ் பேசுகிறவங்கக்கிட்ட, நேற்று பேசுனது இன்றைக்கி பேசுனது, அந்த பாஸ்ட்டில் இருந்த விஷயத்தை யார் பேசுகிறாங்களோ அவர்கள்ட்ட நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பாஸ்ட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் அடுத்ததுக்கு போக போகிறீங்க, ப்ரெசண்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு போக போகிறீங்க. அதனால் பாஸ்ட்டை பற்றி பேசுகிறவங்கக்கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து நகர்ந்து வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். வெளியூர் பிரயாணங்கள், வெளியூருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடச்சுன்னா யோசித்து பார்த்து போகலாமா வேண்டாமான்னு யோசித்து பார்த்து செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் இருக்கும். சட்டப்படிப்பெல்லாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக 3 தடவை ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரு பாஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். பலவிதமான தடங்கல்கள்லாம் இருந்ததெல்லாம் மாறும். 8ல் ராகு வரும்போது ஒரு நல்ல யோகங்கள் கிடைக்கும் அவர்களுக்கு. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததை இப்படி முடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் போன இடத்துலலாம் கிண்டல் பண்ண இடத்துல இவங்களுக்கு அவார்டு கிடைக்கும். அதே மாதிரி போட்டியில் இருந்தவங்களுக்கு செஸ்ஸு கேம்லெல்லாம் இருந்தவங்களுக்கு பயங்கரமான ஒரு சக்ஸஸ் ஏற்படக்கூடியதாகவும் புதிய ஐடியாஸ் எல்லாம் அவங்களுக்கு கிக் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சில நேரம் சரியாக பூட்டலைன்னா திருட்டு போகிறது இருக்கும், சரியாக பூட்டினாலும் திருட்டு போகிறது இருக்கும். கவனம் என்பது தேவை. அதனால் எதையுமே காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்கும். ரொம்ப ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, பெட்ஷீட்டை மூடிட்டு பார்க்குறது அப்படின்னா எடுத்து அம்மா அப்புறம் 2 ஸ்கேலை வச்சு அடிப்பாங்க. அதனால் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசணும். அம்மா அப்பாட்ட ஓப்பனாக பேசுறது, ஃப்ரெண்ட்லியாக பேசுறது, இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக இருக்கும். ஃபினான்ஷியல் பண விஷயங்களில் இத்தனை நாள் அவமானப்பட்டதுலேருந்து மீறி அடுத்த நிலைக்கு படிப்படியாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இருக்கிற ஒரு யோகம் ராஜயோகம்னு சொன்னேன், அந்த யோகத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிகரத்தை தொடரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் 2025 கடகராசி அன்பர்களுக்கு. அழுததுக்கு யாரெல்லாம் கிண்டல் கேலி பேசினாலும் அவள் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கிறதுக்கு ஒரு காலமாக இந்த காலம் கண்டிப்பாக இருக்குது. இவர்கள் இந்த இதில் பார்த்துட்டேன்னா திருப்பதி வேங்கடநாத சுவாமியுடைய வழிபாட்டோடு இந்த வருஷத்தை ஆரம்பித்தா ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். 3 பெயர்ச்சிகளுமே இந்த கடக ராசிக்கு சாதகமாக அமையுங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்பவுமே இவர்களுக்கு ஒரு சாதகமாக, ராகுவின் மூலமாக சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கு. சனி பயிற்சி அஷ்டம சனி போயிடுது, அதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மாறுறது 2வது பாயிண்ட்டு. 3வது குரு 12, இது விரைய குருன்னு வா, சுப குருவாக நம்ம பண்ணிக்கணும். நான் சொல்கிறது இதை அதனால தான் சொன்னேன், பாஸ்ட் பேசுகிறவங்ககிட்ட நின்று பேசக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கிறவங்ககிட்ட நிற்கணும். நல்லா ஜெயிக்கிறவங்ககிட்ட நின்னீங்க அப்படின்னு சொன்னால்
இந்த விரைய குரு கூட நீ ஷேர் மார்க்கெட்டில் இப்படி போடு, இதை வாங்கி வச்சுக்கோ, இதை வாங்கி வச்சுக்கோ, அதை வாங்கி வச்சுக்கோ, நான் இப்படி தான் பண்ணினேன், நான் இப்படி தான் சேமித்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும். அதை ஒரு சுப விரயமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த 3. சிம்மத்துக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பார்த்துக்கணும். கொஞ்சம் ப்ரெஷர் தேவையில்லாத ஏறும் இறங்கும். பெண்களுக்கு லோ பிபி, அனிமிக்கு, ஹார்மோன் குறைபாடுகள், யூட்ரஸ் தொந்தரவெல்லாம் வரும். கொஞ்சம் சிம்மம் தான் இந்த வருஷத்தில் கொஞ்சம் ஜோசியருங்கள்லாம் பயமுறுத்துகிற ராசியாக இருக்கும். குரு 11 வர்றாரு. குரு 11 வந்தாலும் அதாவது நம்ம வந்து மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் ஃபேவரலாக இல்லை. ஜென்மத்தில் கேது வருது. அதனால் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தலைவலி, ஒத்த தலைவலி, கண்ணில் சும்மா நைட்லாம் கண்ணை இது லைட் ஆஃப் பண்ணிட்டு செல்லை நோண்டிக்கினே இருந்தீங்கன்னா கண்டாக்டர் பெருசாக வச்சுருவார் ஆப்பு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். இந்த இருட்டில் பார்க்குறது, பெட்ஷீட்டுக்குள்ளே பார்க்குறது, இதெல்லாம் சிம்மம் கொஞ்சம் பண்ணும். ஏன்னா சிம்மத்துக்கு வந்து சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் அதிகமான ஆக்டிவிட்டி இருக்கும். இல்லை மியூசிக் கேட்குறதும் சிம்மத்துக்கு பிடிக்கும். அதை காதில் கேட்டுக்குங்க. டான்ஸ் ஆடுறதை பார்த்து என்ன பண்ண முடியும்? அதனால் சிம்ம ராசிக்கு அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். லவ்வுக்குலாம் கொஞ்சம் உஷாராலாம் புட்டுக்கும். யாராவது வந்து கும்மி அடிச்சுட்டு போடுவாங்க. ஸோ லவ்லெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சிம்மம். கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் வந்து சிம்மம் வருது. ஆனால் அதே சமயம் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப அனுகூலம் ஏற்பட்டுரும். சிம்மம் வந்து வெள்ளை கொடியை ரெடியாக வச்சுக்கணும். வீட்டில் பிரச்சனைனா வெள்ளை கொடி, வெள்ளை பெட்ஷீட். நான் எப்படி வெள்ளை கொடி காட்டுவேன், நான் சிங்கமாக்கணும்லான்னா அசிங்கப்படுவீங்க. ஸோ அது பார்த்துக்கணும். வண்டியில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி வந்து சிம்மம். அஷ்டமத்தில் வந்து சனி வருது. ஆனால் சனி நல்லது நிறைய பண்ணுவார். மே வரைக்கும் தொழிலை கவனமாக பார்த்துக்கணும். மேக்கு மேலே தொழில் அமைப்பெல்லாம் நல்லா டெவலப் ஆகும். பிள்ளைகள் விஷயத்தில் மே மாதம் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கணும். பிள்ளைங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் பார்த்துக்கணும். பிள்ளைங்களோட வந்து ரொம்ப கொஞ்சம் அன்பாக, அதே சமயம் அவர்களை கண்டிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதெல்லாம் சிம்மத்துக்கு நல்லது. அதே சமயம் குரு 11 வர்றது நல்ல விஷயந்தான். குரு 11 வரச்ச தைரியம் ஏற்படும். அதே சமயம் குடும்பத்தில் வந்து குழப்பமான சூழ்நிலையை மேய்க்கு அப்புறம் சிம்மம் குறைச்சி கொடுக்கும். அந்த குறைக்கிறது வந்து நிறைய விஷயத்துக்கு நல்லது கொடுக்கும். அது பிரமாதமான ஹெல்ப்பாக சிம்மத்துக்கு காணப்படும். மேல்மலையின் ஊரில் பேய் மேடுன்னு இருக்கும். அதில் எப்படியாவது ஆளை பிடிச்சாவது போய் உள்ளே உட்காந்துட்டு வாங்க. உட்காந்துட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு நல்லது. கீழ்த்திருப்பதில் அலமேலு தாயார் இருப்பாங்க. அங்கே குங்கும அர்ச்சனை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லா நாளும் குங்கும அர்ச்சனை நடக்கும். குங்கும அர்ச்சனை நடக்கிறச்ச தாமரைப்பூ மட்டும் ஒரு 11 தாமரைப்பூவை வாங்கி மனசார கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணி அந்த குங்குமத்தை யூஸ் பண்ண அற்புதம் ஏற்படுத்தி தரும். ஸோ சிம்மத்துக்கு பேசிக்கலாக பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கவனம், தொழில் அமைப்பில் கொஞ்சம் கவனம். அது கூட மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் கிடைக்காத கௌரவத்துக்காக, பேருக்காக, அக்கம் பக்கம் ரோஷத்துக்காக விட்டுட்டிங்கன்னா அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு தொழிலை தேடிக்கினே இருக்கும். சம்பாதிச்சதெல்லாம் இல்லாத போய்டும். அதில் கவனமாக இருக்கும். ஏன்னா கேது வந்து பயிற்சியான ஒன்று ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் ஒருக்க 3ஆம் இடத்தை பற்றி சொன்னேன். இப்போ 6ஆம் இடம் வம்பு, வழக்கு, ருண, ரோக, சத்ருசானம் பேர். அதில் ராகு வந்தால் இவங்களை ஜெயிக்க முடியாது யாருனாலையும். அவ்வளோ அற்புதமான இடத்துல இந்த கன்னி ராசிக்கு ராகு வர்றாரு. அதே மாதிரி ஒரு மைனஸ் இருக்குது. 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும். ஈசன் இறந்துண்டது 10லே அப்படின்னு சொன்னான். ஈசனே பெரிய போர் வீரன். ஈசன் அவரே வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் யாசம் கேட்குறாரு. ஏன்னா போர் வீரர்கள் யார்ட்டையுமே கையேந்த மாட்டாங்க. ஒரிஜினல் ஈசனை வந்து போர் வீரனை பார்க்கணும். பெரிய போர் வீரர் அவரே கையேந்தினார் அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கை எவ்வளோ பேர் விசேஷமான மைனஸில் போகுதுன்னு பாருங்கள். விசேஷத்தை தாண்டி ஆமாம், விசேஷ 6ல் இருக்கிற ராகு கொடுத்துறாரு, மைனஸை 10ல் இருக்க குரு தராரு. ஆனால் கவலைப்பட வேண்டாம், 6 மாதம்தான் அந்த பிரச்சனை. அதுக்கடுத்து கடகத்துக்குள்ள வரும்போது நீங்கள் ஜெயிச்சிடுறீங்க. அடுத்தது என்ன தவிர்க்க வேண்டும்? இப்போ வந்து இந்த பெண் பார்க்கும்போது எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு விட்டுறாதீங்க ஜாதகத்தை.
7ல் சனி வந்தால் திடீர் அதிர்ஷ்டத்தை போனால் ஒரு வாரத்துக்குள்ளே பொண்ணு கிடைக்கும், டக்குன்னு கல்யாணம் ஆகும், ஃபிக்ஸ் ஆயிரும். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது சனி. அதனால் 7ஆம் இடம் சனியை வந்துங்க நம்ம நிறைய விதமாக பிரிக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. அர்த்தாசம சனி அப்படின்னா 4ஆம் இடத்துல சனி, அது வந்து அம்மாவுக்கு பாதிப்பை தரும். வீடு கட்டக்கூடாது, வண்டி வாங்கக்கூடாது, அதில் பாதிப்பு உண்டாகும். கண்டக சனி அப்படின்னா 7ஆம் இட சனி. இப்போ கன்னி ராசிக்கு 7ஆம் இடம் கண்டக சனி இருக்குது. எப்படி இது இருக்குது? கணவன் மனைவியிடம் விட்டு கொடுக்க வேண்டும், மனைவி கணவனிடம் விட்டு கொடுக்கலைன்னா விட்டுட்டு போயிடுவான். அஷ்டமச்சனி தந்தைக்கு பாதிப்பு உண்டு. அப்பாவை நீங்கள் நேருக்கு நேராக கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடாது, கீழே குனிஞ்சு பேசுங்க. தந்தையோட சொத்துக்களை எடுக்காதீங்க, கேட்காதீங்க, பிரச்சனை பெருசாக வெடிக்கும். தந்தைக்கு உபாதைகள் உண்டு. அப்புறம் 7.5 சனி நம்ம மையசையா சொன்னாங்க, விரயச்சனியில் தான் நீ உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது விரயச்சனியில் தான் திருமணமே ஆகும், ஜென்மச்சனியில் தான் குழந்தை பிறக்கும், பாதச்சனியில் தான் யோகமான வாழ்க்கையை அமையும். இவ்வளோ பெரிய விஷயங்கள் உண்டு. இவங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல வர சனி வந்து பொதுமக்கள் சார்ந்த தொழிலை செய்பவர்கள் அமைதி காக்கவும். அதே மாதிரி இந்த வழக்குகள், அதாவது அப்பா சார்ந்த விஷயங்கள் வழக்குகளுக்கு போகாமல் வேறு வழக்குகளில் இருக்கவங்க உடனே துரிதப்படுத்துங்க. இந்த 6ஆம் இடத்துல 18 மாதத்துக்கு ராகு இருந்து காப்பாற்ற போகிறார். அதே மாதிரி தனச்சேர்க்கை, தொழிலையும் வேலையிலையும் இருக்க பிரச்சனை ஒரு 6 மாதம் நீடிக்குது. 6 மாதம் எந்த ஆர்டர் எடுக்க வேண்டாம், எந்த பிஸ்னஸுக்கும் போக வேண்டாம், அமைதியாக இருக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டு இருங்க. அதிசாரத்தில் கடகத்துக்கு வந்தோடனே திருப்பி நீங்கள் ஆரம்பிங்க, உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். பொதுவாக இந்த வருடம் எப்படி இருக்குன்னா, எல்லா ராசிகளுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் அப் அண்ட் டவுன் நிறையா கலந்து வரும். ஆனால் கன்னி ராசிக்கு டாப்பில் வருவாங்க. சூப்பர் சூப்பர் சார். என்ன மாதிரியான இறை வழிபாடும் வாழ்வியல் பரிகாரமும் செய்யலாம்? உத்திரம்னாவே ஐயப்பன் நம்ம எடுக்கணும், அதுக்கடுத்து காவல் தெய்வத்தை எடுக்கணும். உத்திர நட்சத்திரத்துக்காரங்க காவல் தெய்வத்தை கையில் பிடிக்கணும், ரைட்டுங்களா? அவங்க கோயிலில் பாருங்கள், ஒரு குதிரையோ ஒரு வாகனமோ ஒரு சின்னம் இருக்கும், அந்த வாகனத்தை வழிபாடு செய்யணும் உத்திரத்துக்கு. அஸ்தத்துக்கு வந்து சந்திர பகவான் தான், சந்திரன் தான் அஸ்தம். அப்போ பூர்ண சந்திரன் பேர் பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடுகள் செய்யணும். சித்திரைக்கு வந்து நம்ம புலி, இந்த புலியோடு இருக்கிற ஐயப்பனை வழிபாடு செய்யணும். சித்திரையினுடைய மிருகம் என்னன்னா புலி. அந்த புலி மேலே என்னென்ன தெய்வங்கள் உட்காருது அப்படின்னாக்கா அந்த புலி மேலே ஐயப்பன் தான் உட்காருவார். அப்போ அந்த புலியோடு இருக்கிற ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் இருக்கும். ஒரு குழந்தை பாக்கியமே இல்லை, ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா குழந்தை கிடைக்கும். யார்? சித்திரைக்கு. உத்திரத்துக்கு அந்த மாதிரி. இவங்கெல்லாம் இலகுவாக நீங்கள் மருத்துவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஐயப்பனை சந்திச்சுட்டு வந்து சந்திங்க, ஓகே சொல்லிடுவார். அவ்வளோ பெரிய விசேஷங்களான தகவலோடு உங்களுக்கு இருக்குது. இந்த வருடம் குரு வந்து உங்களுக்கு பெரிய கெடுதல் இல்லை, ஆரம்பத்தில் பாக்கியத்தில் இருக்கிறதுனால வருடம் ஆரம்பம் நல்லா இருக்குது. இடையில சிறு தடங்கள், அதுக்கு பின்னாடி வெற்றியாளர்களாக மாறுறீங்க. மிகச்சிறப்பான கன்னி ராசி நேயர்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. 2025 துளாராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இத்தனை நாள் இருந்ததில் ஒரு குழப்பம். எப்போவுமே துளாராசிக்கு ஒரு இது ஓகேவா இல்லையான்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஒரு ஆளை பார்த்த உடனே டக்குன்னு முடிவெடுக்கிறதுல அவங்க சரிவாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு வரும்பொழுது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த நியூமராலஜிஸ்ட் என்கிட்ட ஒருத்தங்க ரொம்ப தெரிஞ்சவங்க சொன்னாங்க, ஏப்பா எல்லா பேரும் நான் வச்சு 2 நிமிஷத்தில் கொடுத்துட்றேன், என் கம்பெனிக்கு பேர் வைக்கிறத என்னால் யோசிக்கவே முடியலன்னாரு. அது துளாராசிக்காரர். அதாவது மற்றவங்களுக்கு வச்சு கொடுக்க முடியுது, தனக்குன்னு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு விதமான தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே அவங்க மனசில் இருந்துட்டு இருக்கும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து இருக்கும். அதாவது இந்த லைஃப் ஓகேவா இல்லையா, நம்ம வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்கு துளாராசிக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கக்கூடியது. குரு பார்வை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த குருவுடைய பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் வந்து இருக்கக்கூடிய ஒரு காலமாக அவர்களுக்கு இருக்குது. சொந்த பந்தங்களில் சில பேர் வருவா, சில பேர் பிரிவா. இந்த பிரிவினை அப்போதைக்கு வேதனையை கொடுக்கும், பின்னாடி நன்மையை கொடுக்கும். நீங்கள் ஃபேமிலியில் நீங்கள் அதிகமாக உங்கள் ஃபேமிலியிலேயே அதிகமாக எடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கரெக்டாக வச்சுருப்பாங்க, யார் வரணும், யாரை சேர்க்கணும், யாரை சேர்க்கப்படாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் சேர்த்துட்டா ஃபேமிலி நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்கூட்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் வந்து வந்துடும். சொந்த பந்தங்கள் பாதி போயிடுவாங்க, பாதி இருப்பாங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. குழந்தைகளுடைய டிசிஷன் மேக்கிங்கில் அம்மா அப்பா அவர்களுடைய மனத்தில் என்ன இருக்குங்கிறத முடிவெடுத்து அதை பார்த்து செயல்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கும்.
தோல் சம்பந்தமான உபாதைகள் குழந்தைகளுக்கு வர்றதுக்கு உண்டான காலமாக இந்த காலங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பார்ப்போம், குழந்தைகள் வந்து இப்படி ரோட் சைடு இருப்பாங்க, அம்மா அப்பா வந்து லெஃப்ட் சைடில் பாதுகாப்பாக போயிட்டுருப்போம். அப்படி இருக்கக்கூடாது, இவர்களை மாற்றி கையை பிடிச்சிக்கணும். அதெல்லாம் நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு வாய்ப்பு, வெளியூர் வாய்ப்பு, நான் வெளிநாட்டில் வந்து விசா எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நான் பிஆர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்து வெளிநாட்டில் போய் ஒரு தொழில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நண்பர்களுடைய இழப்பு, ஒரு ரொம்ப தெரிந்த நண்பருடைய இழப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும். வயசான தாத்தா பாட்டி அவர்களுடைய காலங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். குடும்ப சூழ்நிலைகளில் முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஃபினான்ஷியலாக இவங்களுக்கு நல்ல நிலைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் அதே சமயத்தில் ட்ரேடிங் பண்ணுறவர்கள் அதை பற்றி முழுமையாக படித்து கொண்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் முடிவெடுக்கும் போது பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு முடிவெடுக்கிறது துளாராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதுலையே எனக்கு தோணுது வந்து குருவுடைய மாற்றம் இவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சனி மாற்றம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கால் சம்பந்தமான உபாதை நிறைய துளாராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா கால் வலி இப்போ தான் முட்டு வலி ஆரம்பிச்சிருக்கும், என்னமோ தெரியல அப்படின்னு சில நேரத்தில் அப்படி யோசிப்பாங்க. துளாராசிக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது இருக்குது. கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி எல்லாமே ரொம்ப சிறப்பாக ரொம்ப பிரமாதமாக ரொம்ப ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷத்தில் மகாலட்சுமி வழிபாட்டோட இந்த வருஷத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அஷ்டலக்ஷ்மி வழிபாட்டோடு இந்த வருஷத்தை ஆரம்பித்தாங்கன்னா சம்பாத்தியத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் வரும். மிகச்சிறப்பான விளக்கம், மிக்க நன்றி. அடுத்த ராசிக்கு நம்ம நகர்கின்றோம். கனிமொழி சந்தோஷ் அவர்கள், நம்மளுடைய கணியன் டாக்டர் ராஜசேகர் அவர்களுடைய ராசியாகிய விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல போறாங்க. அதாவது விருச்சிக ராசி வந்து குரு வழிபாடு வச்சுக்கணும். ஆலங்குடி போகிறது, தென்குடி திட்டை போகிறது, ராகவேந்திர கும்புறது, பாபாவை கும்புறது, ஏதாவது மகான்கள், அதே போல் வந்து நாராயணி அம்மா கும்பிட்றது, மேல்மருவத்தூர் கும்பிட்றது, அப்படி பீட வழிபாடுகள்லாம் ரொம்ப நல்லது. சித்தர் வழிபாடு திருவண்ணாமலையெல்லாம் ரொம்ப நல்லது. விருச்சகத்துக்கு மன அழுத்தம் கொஞ்சம் பார்த்துக்கணும். பிளட்டு சர்க்குலேஷன், பிளட் வெசல்ஸ் போகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை வச்சுக்கணும். உணவு முறையெல்லாம் நல்லா கேட்டுக்கணும். நிறைய டாக்டர்ஸ் தான் இப்போ யூடியூப்பில் சொல்கிறாங்க. அவங்கள மாதிரி எவ்வளோ பேர் சொல்கிறதெல்லாம் கேட்டு எது இந்த பிளட் வெசல்ஸுக்கெல்லாம் நல்லதோ அந்த மாதிரி உணவு முறையை சாப்பிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிளானெட்ரி பொசிஷன் வந்து 2025ஆம் ஆண்டு தப்பு தான் இருக்குது. சந்திரன் நீச்சமான ராசி. நீங்கள் ஏற்கனவே ரொம்ப குழம்பி இருப்பீங்க, நிறைய பேரை வேறு குழப்புவீங்க. இதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை விருச்சகத்துக்கு. அதனால் இந்த வருஷம் எப்படின்னா கண்டிப்பாக பணம் நிச்சயமாக வரும். பணத்தை வர்றதுனால படிப்படியாக நல்லது இருக்கும். மே மாதத்துக்குள்ளே எல்லா சுபகாரியத்தையும் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது நடந்துடும். வீடு கட்டுறது, இடிக்கிறது, புதுசாக பண்ணுறது, வண்டிக்கு ஒரு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டிங்கன்னா வண்டி வாங்கிடுங்க. வீடுக்கு ஏதாவது ஒரு ப்ரமோட்டர் கிட்ட அட்வான்ஸ் கட்டிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக முடிஞ்சிடும். அது மே மாதத்துக்குள்ளே பண்ண நல்லது. ஏன்னா குரு பார்வையில் இருக்கீங்க, பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும். பிள்ளைகளோட மட்டும் கோபப்படக்கூடாது. பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கூடயே இருப்பாங்க இல்லையா, வேலை செய்கிற இடத்துலலாம் அவங்க இவங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க, அது தொந்தரவு வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வெளி உலகம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடை. அதே சமயம் கண்டிப்பாக இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் இந்த காலகட்டத்தில் செய்கிறது ரொம்ப நல்லதாகும். சண்டை போட்டிருந்தால் கூட அதை பேசி தீர்த்துக்கினீங்கன்னா ரொம்ப விசேஷமாயிடும். இரத்த பந்த உறவுகளுக்குள்ளே மனஸ்தாபம் இல்லாமல் பார்த்துக்கிறது விருச்சகத்துக்கு அது அற்புதத்தை ஏற்படுத்தும். பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறச்ச டாக்குமெண்ட்டெல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணுறது
கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஹெல்த்து தான் ரொம்ப பார்த்துக்கணும். ஹெல்த்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் விருச்சகம் வருது. அதில் மனக்குழப்பம், வயிறு சம்மந்தப்பட்டது, அதே போல் தேவையில்லாத ஒரு பயம், இந்த ஃபோபியான்னு யோசனையை பண்ணிக்கினே இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். குரு வழிபாடு செய்ய செய்ய அது படிப்படியாக குறைஞ்சிரும். சில மூல நஸ்திரம்னு ஒரு நஸ்திரம் இருக்குது. ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பெண் தோஷங்களை நிர்மூலம் பண்ணுபவள் அப்படின்னு எடுக்கணும். எல்லாத்தையும் அவளால் அழிக்க முடியும். எதிரிகள், சத்துருக்கள், பில்லி, சூனிய, எதைக்குமே நம்ப மாட்டான் அந்த தனுசு ராசி மூலம். நீங்கள் தனுசு ராசி மூல நஸ்திரம் ஒரு பெண் கிடைச்சா எக்காரணத்தை கண்டு விட்டுறாதீங்க. கட்டாயம் ஆண் வாரிசு உண்டு, அவகிட்ட தான் ஆண் வாரிசு உண்டு. அதே மாதிரி வாலி எப்படி குணம்னு கேட்டிங்கன்னா, தனக்கு எதிர்த்த மாதிரி நிற்கிறவரை பலத்தை உறிஞ்சும் தன்மை, ரைட்டா? இந்த தனுசு ராசி மூல நஸ்திரம் முழுசாக உறிஞ்சும் தன்மை உண்டு. அப்படியே பின்னாடி போவோம். அனுமான் நிற்கிறாரு, ராமர் எதிர்த்து அடிக்கிறாரு, ஜெயிக்க முடியலையே. அப்போ யார் வெற்றியாளர்? இறைவனை விட இறைவனுடைய பக்தன் வெற்றியாளர். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களையே இவங்கள்ட்ட சரண்டர் பண்ணுறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ரகசியம் இந்த தனுசு ராசி மூல நஸ்திரம் இருக்குது. நிறைய வருடங்கள் இதை சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போல்லாம் நிறைய பொண்ணுங்க உடனே கல்யாணம் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு ஆண் வாரிசு. அப்புறம் ஒன்று பெற்றுக்கிட்டு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது, 2-3க்கு ட்ரை பண்ணணும். இப்போ ரோஹிணியை பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஃபஸ்ட்டில் ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும். அதை மிஸ் ஆயிடுச்சுன்னா 3 பெண் குழந்தைக்கு பின்னாடி தான் ஆண் குழந்தை உண்டு. நீங்கள் ஆம்பளை பையன் சொன்னீங்க, நீங்கள் கிடைக்கலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அதனால சொல்லிடுறேன். தனுசு ராசி மூல நஸ்திரம் ஒரு அற்புதமான நஸ்திரங்களில் ஒன்று. பூராடம் அழகு தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம் பெண்களை. ஆண்களில் அதை ரசிக்கும் ஆண்மகன்கள் அப்படின்னு சொல்லணும். அந்த அழகை ரசிப்பாங்க. ஆமாம், அழகாக இருப்பாங்க, மென்மையாக இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற நஸ்திரம் பூராடம் தான். ரொம்ப அற்புதமான நஸ்திரம். உத்திராடம் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி ஹானஸ்ட் நம்பர் 1. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ யாராவது ஒருத்தர், நம்ம அரசு அதிகாரிகள் மட்டும் உத்திராடம் தனுசில் கிடைக்கணும். அந்த ஊரே சுத்தமாக இருக்கும். ஒரு வாத்தியார்ட்ட உத்திராடத்தில் நீங்கள் போய் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். அவ்வளோ அற்புதமான நஸ்திரம் இந்த தனுசுக்குள்ளே இருக்குது. இந்த தனுசு ராசி யார் இருந்தாலும் சரி பாருங்கள், அவங்க சொந்தக்காரர் பாக்கியம்னு இருப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பாக்கியம்னு இருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பாக்கியம் செஞ்சு பிறந்தவங்க. அவ்வளோ அற்புதமான நஸ்திரத்தில் விஜய வீரிய ஸ்தானத்தில் ராகு, வெற்றி உறுதி. போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுபவர்கள். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் தனுசு ராசி இருக்காங்களோ அவங்க எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் வெற்றி பெறுவாங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் வேணுமே எழுதலாம், உறுதியாக வெற்றி உண்டு. சதுர் கேந்திரத்தில் என்ன பண்ணிட்டார், சனி வந்துட்டார். வீடு வாகனம் 2 வாங்குறதுக்கு முயற்சி பண்ண வேணாம், உங்கள் பேரில் மாற்றி வாங்கணும். அம்மாவை கொஞ்சம் கவனிச்சுக்கணும், அம்மாவுக்கு உடல் உபாதைகள் இருக்குதுலையே. எப்போ கல்யாணம் ஆகும், ஜாதகம்லாம் தெரியுமா சொல்லுங்க அப்படின்னா, 7ஆம் இடத்தில் யாருக்கு கோச்சார குரு வருகிறதோ அவங்களுக்கு தான் பெண்ணால் யோகம், திருமணத்தால் யோகம், மனைவியால் யோகம், அம்மாவால் யோகம், அக்கா தங்கச்சிகளாக யோகம், நண்பர்கள் தோழிகளால் யோகம். இது தனுசு ராசிக்கு தான் இந்த வருஷம் ரொம்ப அற்புதமான பலனில் இருக்குது. பெண்களால் யோகம் அடையக்கூடிய தனுசு ராசி ரொம்ப சிறப்பாக வருவீங்க, வாழ்த்துக்கள். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் கேது. தந்தை சொல்ல கொஞ்சம் கேட்கணும். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தையோட பெயர்களையும் தந்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதையும் நீங்கள் கடைபிடிக்கணும். எதிர்த்து நிற்க வேண்டாம். தாயின் சிறந்த கோயில் இல்லை, 2 ஸ்தானத்திலையும் பாவகிரகங்கள் இருக்குது. அதனால் தாய் தந்தையர்களை கவனத்தோடு பார்த்துக்குங்க, அவங்களுடைய பேச்சுக்களை கேட்டுட்டு நடங்க. தோஷங்களில் நிவர்த்திக்கு எளிய பரிகாரம் இதுவே போதும் தனுசு ராசிக்கு. எப்பொழுது யாருக்கு திருமணம் ஆகலைனாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க அம்மாவையோ அப்பாவையோ திட்டுவேன் அல்லது அவங்கள விட்டுட்டு பிரிஞ்சிருப்பேன். முதல் தோஷம் அங்கே தான் ஆரம்பிக்குது. தாய் தந்தையரை என்னைக்கு நெடுஞ்சாங்கடையாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறவங்களோ அவங்களுக்கு 100% தோஷ நிவர்த்தி. இதுவே போதும், இவங்களுக்கு நல்ல சிறப்பாக வருவாங்க. மகரம் 10வது ராசி, சனியுடைய ராசி. ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இவங்களுக்கு சனி விலகிறார். சனி ராசிக்கே சனி விலகக்கூடியது. அதனால் அந்த 7.5 சனி விலகிறதுனால சிலர் நாங்கள் ஆனந்தம் பல்லு பாடுவோம்லாம் படிக்கலாம், எது வேணுமா படிக்கலாம், சந்தோஷம் ஏற்படும். அடுத்தது மகரத்துக்கு இந்த நரம்பு கண்டிப்பாக பார்த்துக்கணும்.
முதுகு தண்டோடமும் நரம்பு கோளாறு தான். குரு 5லேருந்து 6 வராது. குரு 6ல் வரச்சவே ஹெல்த்து பார்த்தோம். அதில் ஹெல்த்தில் மெயினாக கழிவு பாதை, நரம்பு, முதுகு தண்டு, இந்த ஏரியாவை கவனமாக பார்த்துக்கினா பிரச்சனை கிடையாது. மற்றதெல்லாம் டாப் மோஸ்ட்டில் கொண்டு போகும். வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், எல்லாம் ஏற்படும். ஆனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது வண்டியில் ஏதாவது கோளாறு பண்ணி விட்டுரும். ஸோ வண்டியில் இந்த வீலிங் பண்ணிங்கன்னா, இந்த ஒரு சைடில் செல்ஃபோனை வச்சுக்கணும், அப்படி கிளாஸ் போட்டுக்கணும், அப்படி சைடில் பார்த்துக்கணும்லாம் ஓட்டினீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பார்வையே சைடாகும். இதுதான் மகரத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. தொழில் இல்லை சார், கண்டிப்பாக வரும். அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் வரும். புதுசாக நிறைய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ராசியில் யார் வருவான்னா மகரம். ஸ்டார்ட் அப் வர்றது, அடிமை தொழிலிருந்து மாறி வர்றது. நீங்கள் கேட்டிங்கள கூட்டாளிங்க, அவங்களெல்லாம் உன் சகவாசமே வேணான்னு அப்படியே ஏற கட்டி விட்டுட்டு புதுசாக வந்து அவருக்கு எதிரிலே கடையை ஆரம்பிக்கிறது, நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது, சின்ன சின்ன இது ஆரம்பிக்கிறது, ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிறது, எல்லாமே அற்புதமாக இருக்கும். வழக்கு கேஸிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக மகரம் இருக்கும். விரயம் கண்டிப்பாக வரும், கடன் வரும். ஆனால் கடனை சந்தோஷ கடனாக மாற்றிக்கிறது மகரத்துக்கு நல்லது. வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், எல்லாம் பண்ணணும், கடன் வராமல் இருக்குமா? அப்போ வரும். அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி மகரம் பண்ணிக்கினா ரொம்ப அற்புதத்தை ஏற்படுத்தும். எதிரிங்க கிட்ட கோபப்படக்கூடாது, வேலை செய்கிறவங்கள திட்டக்கூடாது. குறிப்பாக கெட்ட வார்த்தையிலலாம் திட்டினாங்கன்னா மகரம் அப்படியே ரெக்கார்ட் ஆகி மாட்டிக்கும். அதில் மட்டும் பார்த்துக்கணும். என் கூடயே இருக்கிறவங்க அதெல்லாம் திட்டக்கூடாது. கத்தாமல் கோவப்படாமல் இருக்கணும். ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சனி விலகினாலும் ஹெல்த்தை பார்த்துக்கக்கூடிய ராசியில் மகரம் வருது. பிள்ளைகளுக்கு எல்லாமே மே மாதத்துக்குள்ளே நிறைய விஷயம் நல்லாகும். அதே சமயம் தொழில் டெவலப்மெண்ட்டு, படிப்பு டெவலப்மெண்ட்டு, உத்தியோக டெவலப்மெண்ட்டு, வியாபார டெவலப்மெண்ட்டு, புதுமையான விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ராசியில் யார் வராங்கன்னா மகரம். ஸோ ரொம்ப நல்ல டைப்பு, நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடிய காலகட்டம். மகரத்துக்கு சரியாக பார்த்துக்கொள்வது, மகரத்துக்கு விசேஷம் விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு காயத்ரி, விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாம் வேறு லெவலுக்கு ஹெல்ப் பண்ணும். தூரத்து நிலவு பாக்குதடி, தேவதை அவளா கேக்குதடி அப்படின்னு சொல்லி தேவதையை பார்க்க போகிற ராசிகளில் முக்கியமான ராசி கும்பராசி. தேவதைன்னா பெண் தேவதை, அதாவது குழந்தை. திடீர் அதிர்ஷ்டம் 2 விஷயத்தில் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிற ஸ்தானம்னு ஒன்று இருக்குது. 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த இடத்தினுடைய அதிபதிகள் அவங்களுக்கு நல்ல நிலைமையிலேருந்து அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கோடீஸ்வரர்கள். இப்போ கும்பத்துக்கு 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா குரு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அவர் தான் 8க்கும் அதிபதி. அதே 5ஆம் இடத்துல இருக்கிறவர் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடம் புத்திர பாக்கியம், 5ஆம் இடமும் கிடைக்குது. 2ஆம் இடம் குடும்பம். ஒரு மனிதனுக்கு 2ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தும் போதோ அல்லது 2ஆம் இடத்து அதிபதி தொடர்பு இருக்கும்போதோ திருமணமும் அமையும், கல்யாணம் அமையும். அப்போ கும்பலக்கணத்துக்கு கல்யாணத்தையும் கொடுத்தாச்சு, குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்துருச்சு. அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். அது கூட பணத்தையும் வேற கொடுத்துட்டாங்க. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், உழைப்பில்லாத வருமானம். அப்போ யார் கல்யாணம் பண்ணாலும் பெரிய வருமானத்தோடு இந்த டைம் கல்யாணம் பண்ணலாம். அவ்வளோ அற்புதமான ராசிகளில் டாப் மோஸ்ட்டில் இருக்க வர்ற ராசிகளில் கும்பமும் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா அவிட்ட நஸ்திரம் ஒன்று இருக்குது. என்னங்க நேர்மைகளில் சொன்னேன் இல்லையா, உத்திரம், உத்திராடம், அவிட்டமும் ஒன்று. ரொம்ப ஹானஸ்ட்டு. நீங்கள் அவங்க வந்து பட்னியாக கடந்தவங்க இன்னொருத்தட்ட வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அந்த ஹானஸ்ட்டு வந்து ரொம்ப பெரிய விசேஷம். அந்த ஹானஸ்ட்டை கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டும். ஏன்னா ரொம்ப நேர்மை நிறைய நேரங்களில் வெற்றியை தந்துடாது. ஆனால் தொழிலையும் மற்ற விஷயங்கள்லையும் நேர்மையாக இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ளே அந்த நேர்மையை கொஞ்சம் குறைங்க. அதுக்கடுத்து சதயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கிற நஸ்திரங்களில் சதயம் ஒன்று. அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸு, ஆனால் கவனமாக இருந்துக்கங்க. நான் எச்சரிக்கை தான் பண்ணுறேன் ஒழிஞ்சு பயமுறுத்தலை. இதயம் சார்ந்த பிரச்சனை அதிகமாக வரக்கூடிய நஸ்திரம் வந்து சதயம். அதனால் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வந்து இது பண்ண. ஏன்னா சந்திர அப்படின்றது சதயத்தில் இருக்குது, ராகு உள்ளே வராரு. சந்திரனும் ராகு சேர்க்கும்போது இதயத்தை பாதிக்க செய்யும். ஏன்னா அந்த இடத்துல பாருங்கள், மாசி மாதம் பிறந்த குழந்தைகளுக்கே தந்தைக்கு ஹார்ட் அட்டாக் உண்டு. அப்போ இந்த இடத்துல இந்த மருத்துவம் ரீதியாக மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கங்க உடம்பை. குபேரனுடைய நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா பூரட்டாதி தான்.
அதனால் நீங்கள் வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பணம் காசு போயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டேன், எதுக்குமே கவலைப்படாதீங்க, மீண்டும் கிடைச்சி ஆகும். நீங்கள் எல்லாருமே ஒரு வெற்றியை நம்ம ஆரம்பிக்கலாம்னா எப்படி பண்ணணும் தெரியுமா? நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்கள் பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க, 0 ஆயிடணும், திருப்பி பணம் வந்துடும். ரகசியம் அதெல்லாம், ரைட்டுங்களா? அவ்வளோ பெரிய அற்புதமான நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். ஆக கும்பராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்க குரு ரொம்ப அற்புதமான தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. பாதச்சனி அப்படின்னு சொல்கிற இடத்துல சனி இருக்கார். பாதச்சனியில் எப்போதுமே கொடுத்துட்டு தான் செல்வார். ஜென்ம ராகு மட்டும்தான் தொந்தரவு பண்ணும், ஆனால் வெளிநாடு போகிற யோகத்தை தரும். 7ஆம் இடத்துல இருக்க கேது காதல் திருமணத்தை கைகூட வைக்கும். இத்தனை வெற்றியோடு இருக்க கும்பராசிக்கு அநேக வாழ்த்துக்கள். நிச்சயமா. மீனராசியை 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 7.5 சனி வரக்கூடிய ஒரு காலகட்டம். இவங்களுக்கு எப்பவுமே ஒரு பய உணர்வு மனசுக்குள்ளே இருந்துருக்கு. ஏன்னா எல்லாரும் சொல்லி 7.5 சனி இருக்குது, 7.5 சனி வரப்போகிறது. கண்டிப்பாக சனி பகவானுடைய உபாதைகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அது பெருசாக நமக்கு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. எப்படின்னா ஒரு பாடம் கற்பிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். ரொம்ப அதாவது விவரம் தெரியாத ஏஜில் அந்த சனி பகவான் வர்றவங்களுக்கு, ஏன்னா காலத்தை வைத்தும் வயசை வச்சு அவர் சொல்லணும்னு சொன்னார் இல்லையா, அது உண்மை. சின்ன வயசில் வரக்கூடியவர்கள், சின்ன வயசாக இருக்கிறவங்க, ஒரு 10, 15 வயசு 16 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்து காண்பித்து அப்புறம் போகும். ஒரு 20லேருந்து ஒரு 30 வயசு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, எல்லா பொறுப்பும் என்கிட்ட வந்துருச்சா, எல்லாமே நானே பார்த்துக்க வேண்டியதாக இருக்கேன், நான் தான் வீட்டில் முதல் பிள்ளையாக இருந்துட்டுருக்கேன், முதல் பிள்ளைற மாதிரி கடைசி பிள்ளையாக இருந்துட்டுருக்கேன், கடைசியில் எனக்கு இந்த மாதிரி இருக்கேங்கிற சில கவலைகள்லாம் அப்பப்போ இருக்கும். பட் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மீனராசிக்கு கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங் இயராக இருக்கும். கண்டிப்பாக வீடு கட்டுறது, இடம் வாங்குறது தயவு செய்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மீனராசிக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம். காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு, இடமாற்றங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடமாற்றங்கள் கிடைக்கும். திருமண விஷயம், ரொம்ப நாளாக இந்த திருமண காரியத்தில் தடையானவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி கண்டிப்பாக பண்ணுறது இருந்துன்னு இருக்கும். சில தடங்கல்கள் இருக்கும், அந்த தடங்களை மீறி திருப்பி முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றியாகும். கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தை படுத்து கொண்டு இருக்கும். ஒரு படத்தில் வந்து நம்ம இப்போது பாலாஜி சார் வந்து சொல்லும்போது சொல்லுவார், என்னாச்சு உடம்புல, இருமல் தும்மல். ஆமாம் சார், அது கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு போகுது. தலைவலி அதுவும் இருக்குது சார், கழுத்து வலி அதுவும் இருக்குது சார், கை கால் மூட்டு வலி அது மட்டும் அப்பப்போ வந்து போகும் சார், மூச்சு அப்பப்போ இறைக்கும் சார். இப்போ உடம்புல என்ன தான் இல்லைன்னு கேட்பார். அந்த மாதிரி அப்பப்போ இந்த உடல் ரீதியான உபாதைகள் அப்படிங்கிறது வரும். வேலைக்கு இருக்கிற இடத்துல பின்னாடி பேசுவார்கள், முன்னாடி ஒன்று பேசுவார்கள், பின்னாடி ஒன்று பேசுவார்கள். இதை தாண்டி நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. அதே சமயத்தில் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கண் சம்பந்தமான உபாதை வராமல் இருக்கிறதுக்கு நிறைய ஃபோனை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. எதிர்த்தாப்பில் இருக்கிறவா யாருங்கிறத பேசுறது ரொம்ப நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஃபேமிலி லைஃப்பில் இது வரைக்கும் பிரிவினை, ப்ராப்ளம், பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்ததெல்லாம் சரியாயிடும். ஓரளவுக்கு நல்ல குடும்ப ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேகங்கள் இருந்து தன்னுடைய வேகத்துக்கு யாரும் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட சப்போர்ட்டிவாக ஒரு ஆள் கிடைக்கும். அந்த சப்போர்ட்டிவாக கிடைக்கக்கூடிய ஆள் நிச்சயமாக மிகப்பெரிய உதவிகள் உங்களுக்கு செய்வார்கள். நல்ல மாற்றங்கள் வரத்துக்குண்டானதாக இருக்கும். உங்களை பார்த்து கிண்டல் கேலி பண்ணவா முன்னாடி ஜெயிச்சு காமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கிறதா இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் கடன் விஷயங்கள்லையும் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மீனராசி அன்பர்களுக்கு மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக 2025 இருக்கும். மார்ச் டு மே மாதம் வரைக்கும் பொதுவாக எல்லா ராசிக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி இந்தியா கிளிட்ஸில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2025 மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களில் மீனராசியில் இந்த வாட்டி திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டோட இந்த வருடத்தை ஆரம்பித்து பாருங்கள். வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாட்டோடு ஆரம்பித்து பாருங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனையும், அதாவது தலைக்கு வந்தது தலைபாகையோட போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் மாறி நல்லது ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருந்துரும். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில். மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் அன்லிமிட்டடாக ஹை குவாலிட்டியில் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து ஆன்மீக அருளை உணருங்கள். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் கிடைக்கிறது.
இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.